Hi friends, welcome to Azan Cooking videos. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரம்லான் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. ஓகே, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்கு எடுத்து வச்சிருக்க 2 கிலோ மட்டன் கறியை ஃபர்ஸ்ட் குக்கர்ல வேக போட்டுக்கலாம். ஓகே, இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டோட்டலாக பிரியாணி செய்கிறதுக்கு 600 கிராம் இஞ்சி பூண்டை அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கறிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டை ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க இஞ்சி பூண்டை நம்ம மற்றதில் அந்த பிரியாணி போடும்போது அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கறி வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டுக்கலாம். நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு மட்டன் தண்ணி விடும்ல, அது போக பேலன்ஸ் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி குக்கரை லாக் பண்ணிடலாம். இப்போ மட்டனில் நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி குக்கரை மூடிடலாம். ஒரு செம்பு அளவுக்கு தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குக்கரை மூடி ஒரு 5 விசில் மாதிரி விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு 2.5 கிலோ அரிசியை இந்த மாதிரி நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். நான் செய்கிற அரிசி யூனிட் பாஸ்மதி. ஓகேவா, 2.5 கிலோ அரிசிக்கு 2 கிலோ மட்டன் எடுத்து இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு பிரியாணி சட்டி வச்சுட்டு அதில் ஒரு 3/4 லிட்டர் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது எண்ணெயில் போட்டுக்கலாம். அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் ஒரு 11 பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 கிலோ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் பிரியாணி மாதிரியே சிக்கன் பிரியாணியும் செஞ்சு ரெசிபி போட்டிருக்கோம். மேலே கார்டு இருக்கும், அதில் லிங்க்கில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வெங்காயத்தை நல்லா இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சோன்னு கல்லுப்பை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா வெங்காயம் இந்த மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிடணும். இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 600 இஞ்சி பூண்டு. ஓகே, மட்டனுக்கு கொஞ்சோண்டு எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க இஞ்சி பூண்டை இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா இஞ்சி பூண்டை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டுட்ட பிறகு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏற்கனவே நான் சிக்கன் பிரியாணியில் சொன்ன மாதிரி தான், இஞ்சி பூண்டு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி அதில் ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லியெலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதுக்கு 1.5 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும், தக்காளி கம்மியாக தான் இருக்கணும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இது பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போது சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள்லாம் போட்டு எல்லாம் நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் மாதிரி வச்சுருங்க. நல்லா எல்லாம் பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்ட பிறகு இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 200 தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இது கூட ஒரு 2 லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மட்டன் வேக வச்ச தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது பாஸ்மதி ரைஸ்க்கு 1க்கு 1.25 அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். இப்போது அளவுக்கு எடுத்து வச்ச தண்ணி பேலன்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு தண்ணிலாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ்லாம் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் தம் போட்டுருங்க. கீழே வந்து ஒரு தோசை தவா வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி சட்டி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வெயிட்டான ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 20 மினிட்ஸ் வந்து தம் போட்டுட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு கறியெல்லாம். நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்பவே சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஈத் பெருநாள் வாழ்த்துக்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching.